Hi friends, welcome to Ramani's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramani's Kitchenல ரொம்பவே சூப்பரான சுலபமான முறையில் condensed milk எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த condensed milk வச்சு நிறைய ஸ்வீட் பண்ணலாம், ஸ்நாக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா பிரெட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த நம்ம வெளியே வாங்குறது வந்து 100 rupeesக்கு மேலே ஆகும். ஆனால் வீட்டிலேயே 1/2 liter ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தால் போதும். இந்த condensed milk நம்ம ஜஸ்ட் ஒரு 15 minutesக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய ரமணிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கண்டென்ஸ்டு மில்க் பண்ணுறதுக்கு நான் ஆவினில் ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 liter எடுத்திருக்கேன். ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம 1/2 liter பால் அதில் ஊற்றிடலாம். பால் நல்லா பொங்கி வரணும். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு கிளறிட்டே இருக்கணும். ஆடை மேலே இருக்காத அளவுக்கு நம்ம கரண்டி வச்சு கிளறிட்டே இருக்கணும். ஆடை தங்குச்சுன்னா நமக்கு அந்த க்ரீமியாக இல்லாத போயிடும். ஸோ ஆடை இல்லாத அளவுக்கு நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்படியே கிளறாத விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம அடிக்கடி கரண்டி வச்சு கிளறிட்டே இருக்கணும். இது ஒரு 10 minutes இதே அளவுக்கு கொதிச்சுட்டே இருந்ததுன்னா ஓரளவுக்கு நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் திக்காயிடுச்சு பால். நம்ம 1/2 liter பால் அதில் ஊற்றணும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு குறைஞ்சி திக்காக வந்திருக்குன்னு. இன்னும் நிறைய திக்காகணும். கிட்டத்தட்ட 1/4 liter அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா திக்காயிடுச்சு பால். கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 cup சுகர் சேர்த்துக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட 200 grams வரும். இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். முன்ன பாருங்கள், பால் ஒயிட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதனோட சேர்ந்து இந்த கண்டென்ஸ்டு மில்கோட கலர் வந்துருச்சு நமக்கு. ஒரு பேக்கிங் சோடா 1/2 spoon சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கும் போது நல்லா பொங்கி வரும். இது எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள், முன்னிறந்ததுக்கு இந்த பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு ரொம்ப ஆடை இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஆடை இல்லாத அளவுக்கு கிளறிட்டே இருந்தோம்னா நமக்கு க்ரீமியாக கிடைக்கும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பொங்கிறது கொஞ்சம் அப்படியே அடங்கிருச்சு. நம்மளுடைய கண்டென்ஸ்டு மில்க் சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது. நல்லா க்ரீமியாக கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான கண்டென்ஸ்டு மில்க் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அதனுடைய கலரும் அதே மாதிரி இருக்குது. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் ரமணிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.